Hello friends, good morning friends. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். friends, இன்னைக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பன்னீர் டிக்கா தான் பார்க்க போறோம். அதுக்கு நான் ஒரு கடையில கொஞ்சமா எண்ணெய் விட்டுருக்கேன். ரெண்டு ஏலக்காய், ரெண்டு கிராம்பு, ஒரே ஒரு பச்சை மிளகாய், ஒரே ஒரு சின்ன சைஸ் பல்லாரி வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரே ஒரு தக்காளி பழம் இந்த மாதிரி கட் பண்ணிட்டு ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். அது வரை நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணலாம். இப்போ பாத்தீங்கன்னா ஒரே ஒரு துண்டு இஞ்சி, அப்புறம் பாத்தீங்கன்னா 3 பல் பூண்டு ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சமாக நம்ம பொட்டுக்கடலை ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் கேஷ்நட் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை தான் ஆட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் எல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறம் நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த பன்னீர் டிக்காவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் நல்லாயிருக்கும், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஆனால் நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காலையில் சப்பாத்தி தான் நான் அன்றைக்கி பன்னீர் டிக்காவுக்கு வந்து ரெடி பண்ணியிருக்கேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு கடாயில் கொஞ்சம் நான் வந்து பட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். பட்டர் ஓவரால் கொஞ்சம் மெல்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த விழுதை ஆட் பண்ணிக்கலாம். அத்தைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சப்பாத்தி பன்னீர் டிக்கானா ரொம்ப பிடிக்கும். அப்படின்னு தான் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக இது நைட்டு தான் சாப்பிட்ணும். நாங்கள் இன்றைக்கி பார்த்திங்கன்னா காலையிலே ரெடி பண்ணிடலாம், பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் லீவு, எல்லாருமே கொஞ்சம் ஜாலியாக காலையிலே சாப்பிட்றலாம் அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா காலையிலே சப்பாத்தியும் பன்னீர் டிக்காவும் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கொஞ்சம் நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஒரே ஒரு ஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரே ஒரு ஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா தனியாத்தூள், ஒரே ஒரு டீஸ்பூன் வத்தல் பொடி ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு அரை டீஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா கறி மசாலா தூள். எல்லாமே கொஞ்சம் நல்லா கொதித்து வரட்டும். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 150 கிராம் இருக்கும் பன்னீர் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு நம்ம கிரேவியில் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அது வந்து நம்ம பன்னீர் வந்து நல்லா கொஞ்சம் மசாலா எல்லாம் சேர்த்து ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வதக்கிட்டு ஆட் பண்ணி, இது வந்து பார்த்திங்கன்னா டைரெக்டாக நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா ஒன்று கூடி எல்லாம் எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் நம்ம பன்னீர் டிக்கா எப்படி இருக்குன்னு பார்த்துறோம். ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து பன்னீர் வச்சு நம்ம டிக்கா போட்டிருக்கோம். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நம்ம சேனலில் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷம் கழித்து நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எவ்வளோ சூப்பராக நல்லா க்ரீமியாக சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளுக்கோட பன்னீர் டிக்கா சூப்பராக ரெடி ஆகிட்டு, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா மத்தியானம் வந்து இன்றைக்கி அத்தை தான் நான் தான் சமையல் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ அத்தை என்ன சமையல் பண்ணுறாங்கன்னு பார்த்துடலாம். என்ன குழம்பு தான் வைக்க போகிறீங்க இன்னைக்கு? உளுந்த குழம்புக்கு உளுந்து வறுத்தேன். சரி சரி. கத்திரிக்காய், மிளகாய், உருளைக்கிழங்கு, பல்லாரி வெங்காயம், சரி, தக்காளி எல்லாம் போட்டு ஒரே குழம்பா உளுந்த குழம்புன்னு வைக்க போகிறோம். சரி சரி, நல்லா இருக்கும்ண்ணே அது சாப்பிட்றதுக்கு. சூப்பராக இருக்கும். சத்தும் கூட சூப்பராகவும் இருக்கும், நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக. இது தொட்டுக்கடை என்னது வைக்க போறீங்க இன்னைக்கு? கருவாடை சுட்டு சாப்பிட போறோம். நல்லா இருக்குமா? நல்லா இருக்கும். சரி சரி சரி, நல்லா டேஸ்டா இருக்கும். அப்படியா? இது எப்படி தொளி அது நல்லா அது போயிரும்னா? ஆமா, தொலியை வறுத்துக்கிட்டு கொஞ்சம் கீழே போட்டு கொஞ்சம் கத்தக்கணும். சரி சரி சரி, அப்படின்னா அது தொளி தனியா வந்துடும். இது தொளி இல்லாத உளுந்துல செய்யலாமா? ஆனா ஆரோக்கியம்னா தொளி உளுந்து தான். தொளி உளுந்து தான் நல்லா சத்து உள்ளது. சரி சரி. தொழிலாளர் வந்து வெள்ளையா இருக்கும், கொஞ்சம் கருப்பா இருக்கும். சரி சரி சரி, ஆனா டேஸ்ட் இதுல தான். ஆமா. ஆற வச்சு தொலியை கசக்கி எடுக்கணும். சரி சரி, கசக்கி எடுத்தா வந்துடும். சரி 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 சரி. உளுந்துன்னா நம்ம இப்போ வறுத்து உடைச்சா தொலி கலந்துடும். சரி சரி. இதை வந்து நம்ம கசக்கி தான் எடுக்கணும், ஆற வச்சு எடுக்கணும். சரி சரி சரி. இப்போ காய்கறிலாம் வெட்டுறீங்களா? காய்கறி கத்திரிக்காய், முருங்கைக்காய், கருவாடு. கருவாடு கடைசியில் பார்த்துக்கணும். கருவாடு காமிங்க. நீங்கள் ஊர்லேருந்து வாங்கிட்டு வந்தீங்களோ இது? ஆமாம். நல்ல கருவாடாக இருக்கு. சாப்பிடணும் விட்டு வேண்டும். சரி சரி. என்ன கருவாடு இது? பேர் என்ன பேர்? முரல். கருவாடு. சரி சரி. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா உளுந்து வந்து ஓரளவுக்கு நல்லா ஆறிட்டு, இப்போ பார்த்தீங்கன்னா அத்தை 2 கை உள்ளங்கையில் வச்சு பார்த்தீங்கன்னா இப்படி நல்லா ரேப் பண்ணுறாங்க. ரேப் பண்ணும்போது அந்த கருப்பாக இருக்குல்ல தொளி, அது ஃபுல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்துடுது. நல்லா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து முறம் வச்சு நல்லா இப்படி செய்வோம்ல, அந்த மாதிரி இப்படி பண்ணாலே பார்த்திங்கன்னா அது தனியாக வந்துடுது. ரொம்ப ரொம்ப
சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. அது வெறுமனே சாப்பிட்றதுக்குமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. இப்போ வந்து நல்ல தொலி எடுத்தாச்சு. நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நம்ம இது வேக வச்சிடலாம். வேக வைக்கும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணி விட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு பூண்டு ஒரு 4, 5 பல் பூண்டும் சேர்த்து நல்லா வேக வச்சுருந்தாங்க. வேக வைக்கிற நேரத்தில் அது ஒரு மசாலா ட்ரையாக வறுத்து நம்ம ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு வத்தல் பார்த்திங்கன்னா ஒரு 6 வத்தல் ஆட் பண்ணியிருக்காங்க. தனியா வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 டீஸ்பூன் தனியா ஆட் பண்ணியிருக்காங்க. அதுவுமே கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஜீரகம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.5 டீஸ்பூன் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நிறைய ஜீரகம் போடுறாங்க அத்தை. நல்லா வதங்கினதுக்கப்புறம் இது ஒரு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கடலைப்பருப்பும் துவரம்பருப்பும் நல்லா அதே மாதிரி வறுத்துக்கிட்டாங்க. இதுக்கு எண்ணெய் எதுவுமே ஊற்றலை. ஒரு டீஸ்பூன் கடலைப்பருப்பு, ஒரு டீஸ்பூன் துவரம்பருப்பு ரெண்டுமே நல்லா கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிற வரை நல்லா வறுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கடையில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, நம்ம எடுத்து வச்சுருந்த கத்திரிக்காய், முருங்கைக்காய், தக்காளி, ஒரே ஒரு மிளகாய் எல்லாமே சேர்த்து நல்லா கொதிக்க வச்சுட்டாங்க. எண்ணெய் ஊற்றிருக்கு. சரி, கடுகு போட்டு கருவேப்பிலை போட்டு கத்திரிக்காய், தக்காளி பழம், முருங்கைக்காய் சரி மூணையும் ஒன்றா போட்டு எண்ணெயில் போட்டு வச்சுக்கணும். சரி சரி சரி. பருப்பு நான் அது உளுந்து நல்லா வெந்துட்டுல. உளுந்து பருப்பு நல்லா வந்து. சரி சரி. அது கொஞ்சம் நேரம் கழிச்சு அதை கொஞ்சம் மத்தி வச்சு கடைஞ்சிக்கிட்டு. சரி சரி. அந்த அளவு கத்திரிக்காய் கூட ஊற்றி இதாங்க மூடி இருந்தா கொஞ்சம் மூடி வச்சு வேக வைக்கணுமா? ஆமாம் ஆமாம். அது வேகணும். உப்பு போடுறேன். சரி, உப்பு போட்டால் தான் அந்த காய்க்கு சேரும். காய்க்கு உப்பு போட்டால் தான் காய்க்கு சேரும். சரி சரி. நல்லா கொஞ்சம் வேகட்டும். கொஞ்சம் வேகும். அதுக்குள்ளே நீங்கள் நம்ம வறுத்து வச்சதை அரைச்சிடலாம்ல. இதில் என்னது வத்தல், மல்லி, ஜீரகம், கடலைப்பருப்பு, துவரம்பருப்பு, அவ்வளோதான். அவ்வளோதான். நல்ல ஃபைனாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிடணுமா? நல்லா நல்லா அரைச்சிடணும். நல்லா அரைச்சா தான் நல்லா கூட்டாக இருக்கும். சரி. அந்த எண்ணெயிலே வந்து பார்த்திங்கன்னா நல்லா காய் வந்துட்டு அதில் மாங்காய் ஒரு 2 பீஸ் இருக்கும், மாங்காய் ஆட் பண்ணி நல்லா வேக வைக்கிறாங்க. தண்ணி ஊற்று. கொஞ்சம் நேரம் வேகட்டு. கொஞ்சமாக மஞ்சள் பொடி. கொஞ்சமாக மஞ்சள் பொடி. சரி சரி. நம்ம வறுத்த மசாலாவை போட்டு. சரி சரி போட்டு கொஞ்சம் புளி தண்ணி. சரி. ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் போதுமா? நம்ம மாங்காய் வர போட்டிருக்கோம். ஆமாம், மாங்காய் போட்டு அதை சொல்லலாம் போட்டாச்சு. அதனால கொஞ்சமாக புளி சேர்த்துக்கிட்டா போதும். சரி சரி. தேங்காய் அரைச்சி வச்சிருக்கேன். தேங்காய், வெங்காயம், வெள்ளைப்பூடு. சரி, அந்த விழுது ஆட் பண்ணியாச்சு. கொஞ்சம் தண்ணி சேர்த்து எல்லாம் சேர்த்து நல்லா அந்த புளியோட பச்சை வடை போகணும். ஆமாம், கொதிக்க கொதிக்க போயிடும். சரி சரி. ஊற்றுதேன். ஊற்றுங்க ஊற்றுங்க. நல்லா வெந்து நல்லா மசிஞ்சிட்டேன் நல்லா. ஆமாம், காயப்பொடி போடுதேன். சரி சரி. காயப்பொடி போடணும். கொஞ்சம் லேசாக போட்டோம். சரி சரி. அப்படின்னா கொஞ்சம் வாடையே நல்லா இருக்கும். சரி சரி. கொஞ்சம் உப்பு போட்டிருக்கீங்க. கொஞ்சம் காணாததுக்கு உப்பு போட்டு. சரி சரி. சரி போட்டு எல்லாம் சேர்த்து நல்லா கொதி வரட்டும். நல்லா கொதிக்கணும். சரி சரி. கொதிச்சு கொஞ்சம் தண்ணி வச்சுனா குழம்பு சூப்பராக இருக்கும். நல்லா சுடு சாதத்தில் வச்சு சாப்பிட்டா டேஸ்டாக இருக்கும். கொஞ்சம் கொதிக்கட்டும். சரி. வாவ், குழம்பு ரெடி ஆயிட்டு. சூப்பரா வந்துட்ட. குழம்புக்கு மல்லிக்கீரை போடுறேன். சரி சரி. கொத்தப்பர் சூப்பர். ஜம்மன் ரெடி ஆயிட்டு. சரி. நல்ல மணமா இருக்கு. கப்ப கப்ப வாசனையா இருக்கு. நீங்க அடிக்கடி இப்படி செய்வீங்கன்னு? ஆமா, நார்மலா அந்த காலத்து குழம்புல. சரி சரி. எப்பவும் அந்த குழம்பு வைப்பேன். சரி. சரி, ஆஃப் பண்ணிடலாமா இப்போ? சரி, ஆஃப் பண்ணிருங்க. சரி, இப்போ 2 கருவாடை மட்டும் சுட போறீங்களோ? சரி சரி. ஏன்னா பேரன் பேத்தி சாப்பிட மாட்டாங்களா? சாப்பிட மாட்டாங்க. சரி. நாங்க பெரிய பெரிய ஆட்கள் தான் சாப்பிட போறோம். சரி சரி. அதனால 2 கருவாடை சுட்டு சரி எடுக்க போறோம். சரி சரி சரி. உங்களுக்கு மீதியே சொல்றோம். சரி வாங்க. எப்படி பற்ற வச்சிட்டிங்களா? போக இது எப்படி அப்படியே போட்டுறணுமோ? மேலே வச்சு பிடிச்சி சுடணும். சரி சரி. சுட்டாது. அப்படியே வச்சிருங்க. ஆமாம்.
நல்லா இருக்குமோ டேஸ்ட்டா? நல்லா இருக்கும். பழைய சாதத்துக்கு வச்சு சாப்பிட்டாலும் நல்லா இருக்கும். அதுக்கு தான் நல்லது. சுடுசோறு கூட அவ்வளோ எடுக்காது. சரி சரி. பழைய சாதத்துக்கு நல்லா இருக்கும். அந்த கருவாடும் போட்டிங்களா? ஆமாம் ஆமாம், 2 கருவாடையும் சரி சரி தீயில போட்டு சுடுவேன். இந்த கருவாடு தான் சுட முடியும், வேற ஒரு கருவாடும் சுட முடியாதா? சாலை கருவாடு சுடலாம்னு. இது மொரல். இது மொரல். அது சாலை. சரி சரி. சாலை தான் இதோட டேஸ்டா இருக்கும். அப்படியா? ஆமாம், அதான் நல்லா இருக்கும். சரி சரி. கொஞ்சம் கருவை சுட்டா தான் உள்ளுக்கு வேகும். சரி சரி, உள்ளேயும் வேகணும்னு. சரி சரி. நல்லா விட்டுட்டேன்னா வெந்து அது வெந்துட்டு. சரி சரி சரி. சூப்பர். சுட்ட கருவாடை இப்போ எடுத்துடலாமா? எடுக்க போகிறேன். சரி. வாவ், சூப்பராக இருக்குது. இதுதான் அந்த காலத்துக்கு சுட்டுக்கு சாப்பிடுது கருவாடு. பழைய காலத்துக்கு சுட்டு சாப்பிடுறது இதுதான். சரி சரி சரி. ஓ, அது கரெக்டாக அந்த முள்ளை ஃபுல்லாக எடுத்துறதுங்கன்னு பியாமல். சின்ன பிள்ளைகள் சாப்பிடுறது. அதுக்காண்டி யார் சாப்பிட்டாலுமே இந்த பொடி முள்ளை பூரா அப்படியே எடுத்துடலாம். சரி சரி. எடுத்துட்டா தான் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். சரி 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 சரி. சூப்பர். அப்படியே இந்த தொலி அப்படியே அப்பப்போ வந்துடும். வெந்துட்டுல அதனால வந்துடும். அதை எடுத்துட்டோம்னா நல்லா இருக்கும். சரி சரி. சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. தொலி சவுடிச்சு. ஆமாம், அதுக்கு நல்லா வந்துடுதே. மேலே கூட சுட்டுட்டுனா அது தொலி ஒழிஞ்சிடும். சரி சரி. பார்க்க அழகாக இருக்கும். இது அடுத்த கருவாடுன்னு. அதுவுமே நல்லா வெந்துட்டேன். 2வது கருவாடும் நல்லா வெந்துட்டு. சரி சரி. ஆனால் முள்ளை பூரா அப்படியே அப்படியே 2 எடுத்துடலாம். சரி சரி. ஆமாம், அழகாக வந்துட்டு. முள்ளு தனியாக சதை தனியாக வந்துடும். சரி சரி. வெங்காயம் தக்காளி பழம் போட்டு வதக்கியும் சாப்பிடலாமா? எப்படி? அழகா இருக்கும் அது. சரி சரி. நம்ம சுட்டு எடுத்ததுனால அது பொரிச்சா இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கும் டேஸ்டா. இப்போ உள்ள டேஸ்ட் அது. சரி சரி. அப்போ உள்ள நீங்க அந்த காலத்துலலாம் இப்படிதான் சாப்பிட்டீங்க? பழைய காலத்துல கருவாடு இது. சரி சரி. அதுதான் இப்போ சுட்டு எடுக்கும். சரி சரி. சுட்ட கருவாடு நம்மளுக்கு சாப்பிட்றதுக்கு ரெடி ஆயிட்டு. சூப்பராக ரெடி ஆயிட்டுன்னு. சரி சரி. ஃப்ரெண்ட்ஸ், ஓரளவுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சமையல் எல்லாமே சூப்பராக ரெடி ஆகிட்டு, உளுந்தங்குழம்பு வச்சு கருவாடு சுட்டு அதை க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்குள்ளேயும் ஐயோ வயிறு பசி, சரியான வயிறு பசி ஆகிட்டு. ஃப்ரெண்ட்ஸ், பார்த்திங்கன்னா ஒரு பிளேட்டில் சாதம் வச்சு நம்ம சூப்பராக ரெடி பண்ணியிருந்தேன். உளுந்தங்குழம்பு வச்சு கருவாடு வச்சு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு பார்த்திங்கன்னா எவ்வளோ நாள் சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ டேஸ்ட்டாக, செம்ம டேஸ்ட்டாக, சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு வந்து ரொம்ப 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 உங்கள் கிட்ஸ் வந்து விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க. உங்களோட பெண் குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி உளுந்தங்குழம்பு நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் வச்சு கொடுத்து பாருங்களேன். இடுப்பு வலியோ, அப்புறம் மென்சஸ் ப்ராப்ளமா, அந்த பெயின், எந்த ஒரு பெயினுமே இருக்காது. ரொம்ப வந்து பிள்ளைங்க வந்து ரொம்ப ஆரோக்கியமான ரொம்ப சூப்பரான குழம்பு. கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நானுமே சாப்பிட ஆரம்பிச்சிட்டேன். ரொம்ப ஜாலியாக எல்லோரும் ஒன்றா சேர்ந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இதோட நான் அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஆர்கே சேந்தி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம வேறு ஒரு வீடியோவில் சூப்பராக சந்திக்கலாம். பாய்.